Yeah, okay. Good evening, guys. Yes, welcome to Post Mic. Right. So let's start today's session. Okay, all settled on யாருக்கு any issue இருக்கா ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ரைட், சூப்பரா சூப்பர். சரி, ஆல்ரைட். இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஸோ இன்னைக்கு பிபிடி கிடையாது, விச் மீன்ஸ் இன்னைக்கு ஒரு கிளான்ஸ் ரீகாலிங் மாதிரி தான் ஒரு செஷன். பிகாஸ் சும்மா நம்ம பிபிடியே பார்த்துட்டே போனால் ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து சஃபர் ஆக ஆரம்பிச்சோம். சஃபர் மீன்ஸ் ஒரு மாதிரி லேக் அடித்த மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒரு கிளான்ஸ் கிடைக்கும், ஓகேவா? பிகாஸ் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது நான் பிபிடி சொல்லும் போது பிபிடியோட ஸ்லைடரில் எக்ஸாமில் தான் நடத்துகிறேன். நான் தனியாக எதுவும் கோடு வச்சு நடத்தலை. பட் தனியாக எடுத்து கோட் நடக்கலாம். பட் அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் அண்ட் ஃபீ எல்லாம் ஆகும். ஸோ அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால தான் பிபிடி ஸ்லைடோட கோடே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருவோம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி விஷயம். ஸோ அதுலேயே வந்துட்டு ஒரு சில டவுட் இருக்கும். கோடில் இப்படிலாம் பண்ணலாமா? நம்ம வந்து ஈஸியாக பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும் ஒரு வெப்சைட்டு, ஆனால் அதில் இவ்வளோ நுணுக்கமான வேலைகள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். சரிங்க, இதை யாருமே மறந்துடாதீங்க. இதை பார்த்தா தெரிஞ்சிடலாம் படிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி இருக்கிறாதீங்க. பண்ணி பார்க்க பார்க்க தான் நம்மளுக்கு ஒரு ஃபைண்ட் அவுட் ஒரு மெத்தடே அதில் கிடைக்கும். ரைட்டா? இப்போ அதில் எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ப்ராஜெக்ட், லைக் ஒரு சின்ன சாம்பிளாக நம்ம படித்ததை வச்சு இந்த அனிமேஷன்ஸ், இந்த 2D டிரான்ஸ்ஃபார்ம், இந்த ட்ராப் டவுன் இதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி சிஎஸ்எஸ்ல வந்துட்டு எப்போவுமே நம்ம டில் ஃபியூச்சர்ல எப்பவுமே நம்ம பண்ண போற ஒரு விஷயம், அது எப்பவுமே பேஸா அங்க இங்கன்னு கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வர சுச்சுவேஷன்ல இதை நம்ம மெயின் பண்ணி எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நான் திரும்பவும் சொல்ல மாதிரி, ஃபியூச்சர்ல வர டில் நீங்க எங்க வெப்சைட்ல ஃபுல் ஸ்டாக்கோ எங்கேயோ ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது யூஸ் ஆகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரீகால் தான், ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் தான். சரியா? நான் இன்னைக்கு காமிக்கிற போற ப்ராஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா விச் இஸ் இதை கேட்டா என்னால இதுக்கு அர்த்தம் என்னன்னு என்னால கண்டிப்பா சொல்லவும் முடியும். பிளஸ் என்னால இதை ட்ரை அவுட் யாராவது கேட்டா என்னால பண்ணி கொடுக்கவும் முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்க வரணும் இன்னைக்கு எடுக்க போற ப்ராஜெக்ட் வச்சு. பிகாஸ் இதுதான் அந்த மெயினான கான்செப்ட், விச் இஸ் இந்த பேடிங் மார்ஜின் இதெல்லாம் வச்சு வருது. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க எங்க காலை வச்சாலும் இந்த சிஎஸ்எஸ் உங்களுக்கு கூடயே வரும். பிகாஸ் நீங்க வந்து மேனுவலா எங்கேயும் போய் இப்போ எழுத போறது இல்லை சிஎஸ்எஸ் பொறுத்த முடியும். பட் இந்த அனிமேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் அந்த பிபிடி போட்டு நடத்துறோம். ப்ளஸ் அதே மாதிரி ஒரு சூட்டபிள் எக்ஸாம்லையும் நம்ம பார்த்துட்டோம். அது எங்க தேவைப்படும் அப்படின்னா, நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி எங்கேயாவது ஒரு ஒரு தௌசண்ட்ஸ்ல ஒன் டைம் எங்கேயாவது தேவைப்படுற நேரத்துல நீ அப்போ முழு சர்ச்சோ இல்லை ஏதோ ஒரு கிளான்ஸ் எடுத்து நீ பார்த்து படிக்கலாம். அப்போ நீ அந்த வேர்டை மட்டும், அந்த ப்ராப்பர்ட்டி என்ன, அந்த வேல்யூ என்னன்னு நீ எடுத்து பேசி முடிவு கொண்டுக்கலாம். சரியா? இதுதான் சிஎஸ்எஸ் பொறுத்த முடியும். அப்போ மேனுவலா இல்லைன்னா அப்போ என்னதான் நடக்கும் சிஎஸ்எஸ்ல அப்படின்னு கேட்டா, பூட் ஸ்ட்ராப்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேனான்னு தெரியல. இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம எப்படி இப்போ ரெடிமேட் ஷர்ட்ஸ் வாங்கி எப்படி வியர் பண்ணுறோம், ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. இதே இது நம்ம ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ யூனிஃபார்ம் எடுக்கோம்னா அது ரெடிமேடாக இருக்காது, துணி வாங்கி தச்சு தான் போடும். சரியா? நம்ம இவ்வளோ நாள் பழகணும் எப்படின்னா, ரெடிமேட் இல்லாமல் எப்படி இந்த மாதிரி வாங்கி தச்சு போட்டுட்டு இருந்தது, விச் இஸ் மேனுவலாக எழுதக்கூடிய சிஎஸ்எஸ் தான் இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம். சரியா? அப்போ ரெடிமேடாக ஒரு ஷர்ட் இருந்துச்சுன்னா நீ என்ன செய்வ? டக்குன்னு போய் அதான் எடுத்துப்பேன். கரெக்டா? அதே பேஸ்ல தான் இந்த ரெடிமேட் ஃபார்மெட்ல தான் இந்த பூட் ஸ்ட்ராப்பு, டெய்ல்வின் சிஎஸ்எஸ், எம்யூஐ, இன்னும் பிளாப்லா நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் வெப்சைட்ல வந்திருக்கு. நீ இங்க எப்படி நீ சிஎஸ்எஸ் எழுதுவ? ஒரு விஷயத்த நீ ஒரு வித்தோ ஹைட்டோ கொடுக்க போற அப்படின்னா ஜஸ்ட் கிளாஸ் நேமை கால் பண்ணி பண்ணுவேன். அதே மாதிரி இந்த கிளாஸ் எல்லாம் யாராவது எழுதி வச்சு இருந்தாங்கன்னு வையேன், நீ ஜஸ்ட் இந்த கிளாஸ் நேம் மட்டும் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படி அந்த மாதிரிதான். ஸோ யாரா எழுதி வைக்கிற பர்சன்ஸ் தான் இந்த பூட் ஸ்டாப் டெய்ல்வின் இவங்கலாம். இவங்ககிட்ட இருந்து நீ ஜஸ்ட் இந்த கிளாஸ் நேமை கால் பண்ணி நீ உன் வேலையை முடிச்சுப்ப. இந்த சிஎஸ்எஸ் இது ரெடிமேட் டைப்ல உள்ளது. இதுதான் டில்னா இந்த ஒர்க்ல எல்லாருமே பண்றது. சரியா? அப்புறம் எதுக்கு மேனுவலா இருந்துச்சுன்னு அப்படின்னா, நான் போன கிளாஸ்லயும் சொன்னீங்கன்னா அப்டேட் பை அப்டேட்டா ஒன்னா கொண்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. லைக் நம்ம எப்படி ஃபோன் அப்டேட் பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் மேனுவலா எழுதுனாங்க, அப்புறம் அனிமேஷன்ல அப்படி இப்படின்னு மாத்தி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெடிமேட் ஃபார்மேட்ல இருந்தா எப்படி போகும். இந்த ரெடிமேட்லேயே அட்வான்ஸ் ஸ்டேஜ்லாம் இருக்கு, பட் நம்மளுக்கு அது தெரியாது. விச் மீன்ஸ் இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஷாட் ஆப் யூஸ் பண்ற அப்படின்னா அதுல ப்ரீமியம்னு இருக்கும். ப்ரீமியம் போனேன்னா உனக்கு பிரச்சனையே இல்லை, நிறைய எடிட் நீ பண்ணிடுவ ஈஸியா. அந்த மாதிரி இப்படி இன்பில்டாவே
ஒரு ரெடிமேட் ஃபார்மேட்டில் இருக்கிற கான்செப்ட் வந்து நிறைய ப்ரீமியம்ஸ்லையும் இருக்குது. பட் அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம அதுக்கெலாம் போனால் வெளிநாட்டில் போய் தான் ஒர்க் பண்ணணும். சரியா? ஸோ அந்த கான்செப்ட் தான். அப்போ சிஎஸ்எஸ் பொறுத்த முடிக்கும் இவ்வளோ தான் ஸ்டேஜ். அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய விஷயம் தான் நீங்கள் இந்த ப்ராஜெக்டாக பார்க்க போகிறோம். ஸோ நான் ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் நம்ம அதை அப்படியே விஷுவல்லையும் ட்ரை பண்ணிக்கலாம். சின்னதாக தான் இருக்கும். மேபி 40K முடிச்சிடலாம். ஓகேவா? 740K. ஸோ ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வேறு யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அதுக்குள்ள நான் சொன்னேன் இதில் சிஎஸ்எஸ் பற்றி எனக்கு டவுட், கொஸ்டின் மார்க்கபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு சிம்பிள் அனுப்பலாம். இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். செக்கியமால் ஓகே, தர்ஷனா ஓகே, பிரத்திமா ஓகே, பசிலா ஓகேவா? எதுவும் இஷ்யூ இருக்கா? ரைட், சூப்பர்டா. சரி ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ராஜெக்டை. ஆக்சுவலாக நான் எடுத்துகிட்டு வந்தது 2 ப்ராஜெக்ட்டு. ஒன்று தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போ இன்னொன்று என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி தான். இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணிட்டு வந்து சொல்லுங்கள். ஆர்எல்ஸ் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களோட விஷ். நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸபிளாக ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நல்லது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒர்க்கை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹோம்ஒர்க் உண்டான கான்செப்ட் இங்கே டிஸ்பிளே ஆகிற அந்த போர்டு தான். சரியா? ஸோ அது அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு இமேஜ். ஓகேவா? ஒரு ஸ்பீக்கர் வந்து ஒரு இமேஜ். இந்த இமேஜுக்கு நான் ஒரு பார்டர் லைன் வச்சுருக்கேன். பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக் வச்சுருக்கேன். அண்ட் தென் ஒரு ஃபாண்ட் ஃபேமிலியை யூஸ் பண்ணி இந்த ஃபாண்ட்டுக்கு மாற்றி எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எல்லாமே இந்த கேபிட்டல் லெட்டர் வந்தது நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. பட் இன்கேஸ் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூன்னு. இன்கேஸ் தெரில அப்படின்னா இந்த ஃபார்மெட்டை நீங்களே தேடி கண்டுபிடிக்கணும். எப்படின்னா கூகுள் தான். ஈஸியாக போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஃபார்மெட்டில் வேணும், கேபிட்டலில் வேணும், அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வேல்யூ சிஎஸ்எஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்க ஒரு டேக் சொல்லி அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு டைம். அண்ட் தென் இது எப்படி எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக வந்திருக்கு, ஒவ்வொரு டிவ்வாக செக்மெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ வென் யூ ஃபைண்ட் த சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு பி டேகு. இதுவும் ஒரு H1 H2 டேக் வரும். பட் எல்லாமே என்னவா வந்திருக்கு, கேபிட்டல் லெட்டர்ஸாக வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு ப்ராஜெக்டாக கூட பண்ணலாம். இப்போதைக்கு முடிஞ்சா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் அட் லாஸ்ட்டாக நான் ஒன்ஸ் மோர் சொல்கிறேன் கிளாஸ் முடிஞ்சுட்டு. மெயினான இப்போ ப்ராஜெக்டை இப்போ திரும்ப பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இதுதான் மெயினான இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராஜெக்ட். இதில் என்ன இருக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்கிறீங்கன்னு கூட ஃபீல் பண்ணலாம். பட் இதில் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு செக்மெண்ட் லேயராக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த சிஎஸ்எஸ் கேஸ்கேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கேஸ்கேட் அப்படின்னா, அதாவது இந்த சிஎஸ்எஸ்ல இருக்கிற சியோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ ஸ்டைலிங் வந்து சிஎஸ்எஸ்ல எப்படி ஒரு செக்மெண்டா பிரிண்ட் ஆகி வருது அப்படிங்கிற மெத்தட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்மெண்ட் லேயரா போகுதுன்னு வையேன். இப்போ நீ உன் வீட்டில் ஒரு கீ இருக்கு, சரியா? ஏதோ ஒரு கீ, நீ அதை வீட்டுக்குள்ள போய் எடுக்கணும். இதுதான் உன் டாஸ்க்னு வச்சுக்கோங்க. நீ எங்கெல்லாம் போய் எடுக்கணும்னு உன்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, அப்ப நீ என்ன செய்வ? வீட்டுக்குள்ள போவேன். இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டெப் இருக்கும். என்ன? நீ ஃபர்ஸ்ட் ஒரு கீயை போட்டு டோரை ஓப்பன் பண்ணாதான் உன்னோட வீட்டுக்குள்ளேயே போக முடியும். ஆர்எல்ஸ் கீ இல்லாம வெறுமனோ எப்படியோ நீ டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போகணும். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவேன்? டோரை ஓப்பன் பண்ணி உள்ள சர்ச் பண்ணுவேன். அது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு இப்போ சப்போஸ் ஏதாவது டிராயரோ இல்லை கபோர்டோ இருக்குன்னா அந்த கபோர்டை திறப்பேன். அதுக்குள்ள ஏதாவது திங்ஸ் இருக்கும், பர்ஸோ ஏதோ இருக்கும், அதுக்குள்ள நீ கீயை சர்ச் பண்ண. ஸோ இப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாதான் ஒரு அச்சீவ்மெண்ட்டை நீ ஃபிக்ஸ் பண்ண முடியும். கரெக்டா? எல்லாமே அப்படிதான் லைஃப்ல பண்ண முடியும் எல்லா விஷயமே உண்மை. அதே மாதிரி இங்க நடக்கிற நீ கான்செப்டை பார்த்த அப்படின்னா, ஒரு பர்பிள் இருக்கு, அப்புறம் ஒரு ப்ளூ இருக்கு, அப்புறம் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அப்புறம் ஒரு ரெட் பாக்ஸ் இருக்கு. அந்த ரெட் பாக்ஸ்க்குள்ள யாரு இருக்கா? ஒயிட் டெக்ஸ்ட் இருக்கா? இப்படிதான் நீ உன்னோட அவுட்புட்டை நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பார்க்கணும். ஒரு செக்மெண்ட் லேயர்டா பார்க்கணும். ஸோ இது வந்து எப்படி 2 டைப்ல சொல்லுவாங்க அப்படின்னா, கேஸ்கேடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்துட்டு செலக்டார்ஸ் கம்பைன்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு செலக்டார்ஸையும் கம்பைன் பண்ணி தெளிவாக எழுதணும், எங்கேயும் மிஸ்டேக் பண்ணாம. அப்போ இந்த அவுட்புட்டை நான் கண்ணில் காமிச்சிட்டு இது எனக்கு கொண்டு வாப்பா அப்படியே அப்படின்னு நீ சொன்னா, நீ எப்படி ஒர்க் அவுட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஏன் இங்க வருதுன்னா, நீ முதலா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது உனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், ஒரு அவுட்புட்டை பார்த்து ஒரு சிம்பிளான டிவ், ஒரு ஹெட்டிங் எப்படி வைக்கிறது, இப்படிலாம் கத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தான். சரியா? நீ சிம்பிளாவே நோட் பண்ணிடலாம். இந்த ப்ளூக்கு ஒரு டிவ், இது வந்து டெக்ஸ்ட் எல்லாமே வரப்போறது பி டேக்னு நீ ஃபர்ஸ்டே நோட் பண்ணிருப்ப. இந்த கலர் எல்லாம் வர்றது என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஒரு டிவ்க்குள்ள தான். சரியா? ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ நம்ம விஷுவல்குள்ள போயிட்டு
என்ன நடக்கு, எப்படி இந்த ஃபார்மேட்டை கொண்டு வரலாம்ங்கிறத அப்படி பார்க்கலாம். சரியா? நான் அப்போ இதை எக்ஸிட் பண்ணிக்கிறேன். இந்த இதை சாரி வேணாம், எக்ஸிட் பண்ண வேணாம், லாஸ்ட்டாக காமிக்கணும்ல உங்களுக்கு. ஓகே, நான் விஷுவல் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்க அது என்ன கான்செப்டில் வருதுன்னு. அவுட்புட்டை பார்த்தா எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? உங்களா எதுவும் கெஸ் இருக்கா உங்களுக்கு? இவ்வளோதான் வரும், இந்த இந்த ப்ராப்பர்ட்டி நேம் வச்சா இந்த டிசைன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு யாருக்கு எதுவும் இது கெஸ் இருக்கா? சும்மா இல்லைன்னா கூட டவுன் தான் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ண வேண்டாம். எனி கெஸஸ்? சரி, நான் அதை குறிப்பிட்டு கேட்குறேன். இப்போ இந்த பர்பிள் வந்து ஆரல்ஸ் பர்பிள் வந்து என்ன கான்செப்ட்ல வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? பார்டர். சூப்பர் ஃபாத்திமா, ரைட், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. பட் இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, பார்டரே இல்லாம இது நடக்க போகுது. இதுதான் ஒரு கான்செப்ட். சரியா? ஃபாத்திமா சொல்ற மாதிரி பார்டர்லையும் பண்ணலாம். ஸோ இதுதான் ஹியூமனோட டிஃப்ரெண்ட் வேரியன்ட். இப்போ ஃபாத்திமா பார்த்தோன்னா என்ன சொன்னாங்க, பிளர் சாரி இந்த பர்பிள் வந்துட்டு அவங்க மைண்ட் கான்செப்டுக்கு இவ்வளோ நாள் லேண்ட் பண்ணதை வச்சு அவங்க கரெக்டான பொசிஷன்ல போனனால அவங்களால சொல்ல முடியுது பார்டர் அப்படின்னு. எல்லாருக்கும் தோணி இருக்கும் பார்டருங்கிற மாதிரி, ஆல் சம்படி எல்ஸ் வேற ஏதாவது தோணி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. பட் அதை நான் இப்போ கேட்கல. இந்த பார்டர்னு தோணுனால அவங்களுக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னா, இது வந்து லைக் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு வெளியே இருக்கிறதுனால அதை பார்டர்னு அவங்க கன்சிடர் பண்றாங்க. இதுதான் மேக்ஸிமம் எடுத்திருப்பீங்க. அதை தாண்டி எதுவும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஷேர் பண்ணலாம். சரியா? சரி, அப்போ இந்த பார்டர் இல்லாம இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் கான்செப்ட் மூவ் ஆக போகுது. ஸோ அந்த கான்செப்ட் எப்படி மூவ் ஆகுது பார்க்கலாம். பிகாஸ் ஒரு விஷயத்துக்கு 2 to 3 சாய்ஸ் இருக்கு அப்படிங்கிறது சொல்றதுதான். சரியா? நீங்க பார்டரை வச்சும் ஈஸியா கொண்டு போகலாம். பட் இந்த டிசைனை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம அதை விஷுவல்ல பார்க்கலாம். சரியா? சரி, நான் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் அதில் வந்து index.html வச்சுக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ இதில் என்ன பண்ணுறேன், அவங்க வச்சிருக்கிற மாதிரி சிஎஸ்எஸ் கேஸ்கேட்னே வச்சுருக்கோம். இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தோன்னே அதே நேமில் இங்கே வந்துடும். சரி, வந்துட்டு இப்போ நான் பாடியில் ஃபர்ஸ்ட் நான் என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் இந்த அவுட்புட்டை பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பார்டர் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி, ஃபத்திமா சொன்ன மாதிரி பார்டர் இருக்கு, விச் இஸ் கால்ட் இன் பர்பிள் கலர். அப்போ கண்ணுக்கு இது ஃபுல்லாவே ஒரு பார்டரா தெரியுதுன்னே வச்சுக்கோங்க. பட் அதுக்கு வெளியே எதுவும் வேலை நடக்கா? இல்ல, அந்த பார்டருக்கு உள்ளதான் வேலை நடக்குது, விச் இஸ் கால்ட் ப்ளூ கலர், எல்லோ டெக்ஸ்ட், அண்ட் தென் இந்த ஒயிட் டெக்ஸ்ட், அண்ட் தென் திஸ் ரெட் கலர் எல்லாமே வந்துட்டு எப்படி வருதுன்னா இந்த பர்பிள்குள்ள வருது. அப்போ அந்த பர்பிளை நீ என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம்னா ஒரு டிவ்வா கன்சிடர் பண்ணிடலாம். அந்த டிவ்வுக்குள்ள நீ எல்லாத்தையும் வைக்க போற அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். சரி, இப்போ இந்த டிவ்வுக்குள்ள இன்னொன்னு என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த எல்லோ டெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் கலரை அப்படியே நீங்க எடுத்துருங்களேன். ரெட்டுங்கிறது இல்லை. ஓகேவா? உங்க கையை வச்சுனாலும் மறைச்சுக்கோங்க, இந்த ரெட்டுங்கிறது இல்லை. அப்போ நீங்க பர்பிளுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு, என்ன கலர் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ளூ தான் இருக்கும். அப்போ பர்பிளுக்குள்ள யார் இருக்கானோ ஒரு ஹோல் ப்ளூ இருக்காங்க, அதுவும் ஃபுல்லா ஆக்கிபை ஆயிருக்கு. கரெக்டா? அந்த பர்பிளை சுத்தி ஆக்கிபை ஆயிருக்கு. அப்போ அதுக்குள்ளேயே இன்னொரு டிவ் இருக்கு அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணிடணும். விச் இஸ் திரும்பவும் இன்னொரு டிவ் ஓப்பன் பண்றேன். அப்போ அந்த டிவ் ஓப்பன் பண்ணணும், விச் இஸ் ப்ளூக்குள்ள யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வராங்க. அப்போ டெக்ஸ்ட்னாலே நம்மளுக்கு என்ன, பி டேக் தான். ஸோ அப்போ ஒரு பி டேக்கை ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ விச் இஸ் கால்ட் எல்லோ டெக்ஸ்ட். அதில் அப்படி தானே இருக்கு. இல்லை நம்ம நேம்ஸ் தான் வச்சிடும். ஃபர்ஸ்ட் சொன்ன ஃபாத்திமா நேமே வச்சிடும். ஓகேவா? இப்போ இதை நம்ம அவுட்புட்ல பார்த்தா சிம்பிளா ஏதோ ஒரு பேர் மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் அந்த டிவ்வெல்லாம் பெருசா கன்சிடர் பண்ணாது. இருக்கிற பி டேக் என்னமோ அதுதான் மென்ஷன் பண்ணும். சரியா? அந்த எல்லோ டெக்ஸ்ட்டுக்கு பதில் நம்ம ஃபாத்திமா நேம் வச்சிருக்கோம். அந்த நேம் வந்துட்டு பர்பிளுக்கு அடுத்து ப்ளூ, ப்ளூக்கு அடுத்து யார் இருக்கா, எல்லோ டெக்ஸ்ட். ஸோ இப்போ நான் சொல்ல வர அந்த எக்ஸாம்பிள்ஸ் புரியுதா?
நீங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள போவீங்க, கேட்டை திறப்பீங்க, உள்ள போவீங்க, என்டராங்க, அப்புறம் சர்ச் பண்ணி அப்புறம் ஒரு செக்மெண்ட்குள்ள செக்மெண்டா போறீங்களா? அதே மாதிரி இப்ப இது கார்னரபிளா வச்சு பார்த்தீங்கன்னா பர்பிள்க்கு அடுத்து ப்ளூக்கு வந்து ப்ளூக்கு அடுத்து யார் இருந்தாங்கன்னா எல்லோ டெக்ஸ்ட் இருந்தாங்க, எல்லோ டெக்ஸ்ட்க்கு அடுத்து யார் இருக்காங்கன்னா யாரு ரெட், அந்த பாக்ஸ் ரெட்டுக்கு அடுத்து யார் இருக்காங்கன்னா ஒயிட். அப்போ இது ஃபுல்லாவே ஒரு கான்செப்டா இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு இது கீழே வச்சு அந்த ப்ளூக்குள்ளேயே இன்னொரு கண்டென்ட்டா சேம் இதே காப்பி மாதிரி வருது. கரெக்டா? இப்படிதான் நீங்க பேஸ் பண்ணி யோசிக்கணும். அப்போ நம்ம அவுட்புட்டுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஸோ அப்போ ஒரு டிவ்ல நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வச்சாச்சு. ஓகேவா? விச் இஸ் ப்ளூ டிவ்ல ஒரு டெக்ஸ்டா நான் இங்க பேஸ் பண்ணி வச்சுட்டேன். ரைட்டா? இப்போ இந்த ப்ளூ டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா ரெட் கலர் ஒரு பாக்ஸ் வராங்க. அப்போ ரெட் கலருங்கிறது ஒரு பாக்ஸா வருது. ரைட்டா? அப்போ அதுக்கும் நீ ஒரு டிவ் வச்சிடணும். ஸோ விச் இஸ் பீடேக் அடுத்து ஒரு டிவ் வருது அப்படிங்கிற கான்செப்ட். சரியா? ஃபார் ரெட் கலர் பாக்ஸுக்கு மட்டும் நீ ஏம் பண்ணி ஒரு டிவ் வச்சுக்க. அந்த டிவ்வுக்குள்ள தான் யார் இருக்கா? டெக்ஸ்ட் இருக்காங்க, விச் இஸ் ஒயிட் டெக்ஸ்ட். ஸோ அதில் நான் ஒரு பீடேக் வைக்கேன். அதில் என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னா நம்ம இசைக்கமால் நேம் வச்சுக்கோம். ரைட். சரி. பட் நம்ம கணக்கு என்ன தெரியும்? ஜஸ்ட் பீடேக் மட்டும் தான் தெரியும். ஸோ நீங்கள் இங்கே நடக்கிற கான்செப்ட் படி பார்த்தா பர்பிளுக்கு இருக்கிறது இந்த டிவ், நெக்ஸ்ட் ப்ளூக்கு இருக்கிறது இந்த டிவ், ப்ளூக்கு அடுத்து யார் இருக்கா? ஒரு டெக்ஸ்ட் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம பாத்திமா நீங்க ஒரு நேம் வச்சு டெக்ஸ்ட் வச்சுட்டோம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து யார் இருக்கா? ஒரு பாக்ஸ் இருக்கா. அந்த பாக்ஸ் ரெட் கலர். ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லா ஒரு டிவா கன்சிடர் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற டெஸ்ட் யாரு? செகண்ட்ங்கிற நேம்ல நம்ம வச்சு முடிச்சிட்டோம். ரைட்டா? இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டைல் மூலியமா தான் இவங்க டிசைனுக்கு அப்ரோவ் பண்ண போறோம். ஸோ நான் இங்க ஸ்டைல் எழுதிக்கிறேன். இப்பதான் நம்ம சிஎஸ்எஸ் வந்து விளையாட போறாங்க. இது வர உண்டான டெக்ஸ்ட்டை நமக்கு கொடுத்தாச்சு. பாத்தியா எவ்வளவு டிவ் பை டிவா செக்மெண்ட் பை செக்மெண்டா கொண்டு வர பாத்தியா? இதுதான் இந்த பேஸ்ல தான் நீங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ இப்போ எல்லாமே ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டா இருக்கு. சரியா? அப்போ நான் ஒரு கிளாஸை பாக்ஸ்ன்னு கிரியேட் பண்ணி ஒரு பேடிங் மாதிரி கொடுக்க போறேன். ஒரு லைக் எப்படி சொல்லலாம், நீங்க பாத்திமா சொன்ன மாதிரி பார்டர் இல்லாம ஜஸ்ட் பேடிங்கை வச்சு ஒரு 10 பிக்சல் கொடுத்துருந்தேன். ஓகேவா? இப்போ நீங்க கிரியேட் பண்ண இந்த கிளாஸை கரெக்டா எங்க பேஸ் பண்ணி எழுதணுங்கிறத தான் கான்செப்டே. சரியா? இப்போ எங்கெல்லாம் நம்ம இந்த பாக்ஸை போட போறோம் அப்படின்னா உன் கண்ணுக்கு எதெல்லாம் பாக்ஸ் மாதிரி தெரியுதோ அங்க எல்லாத்துலயுமே போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூங்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி தான் வந்திருக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா. அண்ட் தென் இந்த ரெட்டுங்கிறது ஒரு பாக்ஸ், அண்ட் தென் இன்னொரு ரெட்டும் பாக்ஸ். கரெக்டா? இப்போதைக்கு நம்ம இவ்வளவுதான் பண்ணிருக்கோம். அப்போ இந்த ப்ளூக்கும் இந்த ரெட்டுக்கும் பாக்ஸுங்கிற வேல்யூவை கொடுத்துடலாம். இதுதானே ப்ளூ. ஸோ இங்க நான் கிளாஸ் கால் பண்ணி பாக்ஸ். அதே மாதிரி இந்த டிவுக்கும் கிளாஸ் பாக்ஸ். அப்போ இது ரெண்டு என்ன ஆயிட்டு ஒரு 10 பேடிங் கிடைச்சிருது. 4 சைடும் ஒரு 10 பேடிங், இந்த சைடு 4 சைடும் 10 பேடிங் அப்படிங்கிறது என்ன ஆயிட்டு கிடைச்சிட்டு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு அந்த டிவ்ல ஒரு ப்ளூ கலர் ஆட் பண்ணணும். which is இந்த டிவ்வுக்கு நம்ம ப்ளூ கலர் கண்டிப்பா கொடுத்தாகணும். கரெக்டா? சொன்னா அந்த ப்ளூ வந்து நான் இங்க கொடுக்க போறேன். எப்படின்னா இதுதானே நம்ம ப்ளூ டிவ்னு சொன்னேன். ஸோ இதுக்கு நான் ஒரு ஐடி வச்சு அதை ப்ளூன்னு கால் பண்ணி இங்க ஹேஷ்டேக்ல ப்ளூன்னு போட்டு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ. இப்போ பார்த்தேன்னா கரெக்டா அந்த டிவ் எவ்வளவு ஆக்கிப்பே இருக்கோ அதுக்கு ஃபுல்லா ப்ளூ அப்ளை ஆயிட்டு கிட்டத்தட்ட இது மாதிரியே ஃபுல்லா அப்ளை ஆயிட்டா. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபாத்திமாங்கிற டெஸ்ட் ஒயிட் கலர்ல இருந்தா நல்லா இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ அதனால இந்த பி டேகை ஜஸ்ட் சிம்பிளா கால் பண்ணி கலர் ஒயிட், அவங்க ரெண்டு பேருமே ஒயிட் ஆயிடுவாங்க. ரைட்டா? ஸோ இப்போ நான் இந்த டிவ்வை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ரெட்டா மாற்றணும். கரெக்டா? இப்போ நான் அந்த ப்ளூ வர எப்படி ப்ளூவா மாத்தினேன், கிளாஸ் நேமை கரெக்டாகவும் ஐடி நேமை வச்சு எப்படி மாத்தினேங்கிறத இவ்வளோ நேரம் சொன்னேன். இதுல வர யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? நான் நெக்ஸ்ட் கண்டினியூ ஆகவா, இல்லை திரும்ப எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கா? பிகாஸ் நடுவில் கேட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக போகும். சூப்பர். ஃபர்ஸ்ட்ல தர்ஷனா வித்திமா ஓகே. மலேசியா சாரன் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க.
லாஸ்ட்டாக வேணால் டவுட் கேட்டால் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ரைட்டா? இப்போ நம்ம இந்த ப்ளூ வர அச்சீவ் பண்ணிட்டோம். பி டேக்கை ஃபுல்லாக ஒயிட்டாக மாற்றிடும் ஃபார் பிகாஸ் அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒயிட்டாக தெரியணும்னு காட்டுச்சு. இப்போ இந்த இசக்கியமாங்கிறது நம்மளுக்கு வந்து சுற்றி ரெட் கலரில் வரணும். அதுதானே, இந்த ரெட்டு வரணும் நம்மளுக்கு. நல்லா நோட் பண்ணி பாருங்க, பாக்ஸுங்கிறத நான் 10 பேடிங் பிக்சல் தான் கொடுத்துருக்கேன். 10 பிக்சல் பாக்ஸை நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ப்ளூ கலருக்கு ஒன்று, அந்த ரெட் கலர் பாக்ஸ் வரதுக்கும் ஒன்று அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா? அப்போ நான் பேடிங் வந்து ஃபர்ஸ்டே இதுக்கு வந்து ஒரு 10 பிக்சல் வந்து விழுந்துட்டு. கரெக்டா? அப்போ இதுக்கு நேராக ஒரு டிவ் இருக்கு 10 பிக்சல். அதுக்குள்ள நம்ம ஒரு டிவ் போட்டனால தான் இந்த சைடில் ஒரு 10 பிக்சல் ஆக்கி போயிருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க, இந்த எஃப்க்கு நேராக ஒரு 10 பிக்சல் பேடிங் வந்திருக்கும். இங்கே இருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பேடிங் வந்திருக்கும். அடுத்த டிவுக்குள்ள நம்ம இன்னொரு பாக்ஸ் கொடுத்தனால இங்க இருந்து திரும்ப இன்னொரு 10 பிக்சல் வந்துடும். அப்போ ஓவராலா அதோட டிஸ்டன்ஸை கேட்டா 20 பிக்சலுக்கு மூவ் ஆன் ஆயிருக்கும். ரைட்டா? இதை மறந்துடாதீங்க, இது எப்படி மூவ் ஆட் ஆயிருக்குன்னு. சரியா? இப்போ நம்ம அந்த பாக்ஸுக்கு ரெட் கொடுப்போம். ஸோ விச் இஸ் ஐடி சேம் ரெட்னு வச்சு ரெட் பேக்ரவுண்ட் கலர் ரெட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட இந்த ஒயிட் மாதிரியே இதையும் நம்ம கொண்டு வந்தாச்சு. ரைட்டா? ஏன் ஒரு 4 சைடும் ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா 10 அந்த இந்த நம்ம பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, பேடிங் இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருக்கு பார்த்தியா? இதுதான், இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ எனக்கு இந்த பாக்ஸில் உள்ள பேடிங் ரொம்ப பிரெத்தாக இருக்கு, எனக்கு இதுக்கு ஈக்குவலாக வரலை அப்படிங்கிற நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேடிங்கை நீங்கள் எப்படி குறைக்கலாம்? எப்படி குறைக்கலான்னு பார்த்தீங்கன்னா which is நம்ம இந்த ஐடி ரெட்னு கூப்பிட்டோம்ல, அதுக்குள்ளேயே பேடிங் 5 பிக்சல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் இருக்கும். So 2 pixel, 0 pixel, 1 pixel. 1 பிக்சல் கொஞ்சம் ஈக்குவாலிட்டியா இருக்கு. பட் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், டாப்லயும் இதுலயும் இது கிடைக்கல. which means அந்த இது ஒரு மார்ஜினிட்டி ஒட்டியே இருக்கு. பாத்தீங்களா? இப்போ நான் மார்ஜினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய நேரம். ஸோ விச் இஸ் மார்ஜினை பொறுத்த மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பேப்பர்ல கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதுல நம்ம பேப்பர் வச்சு எழுதுவோம். ஸோ இதுதான் மார்ஜின் லைன் சொல்லி எழுதுவோம். அதே மாதிரி இப்போ இந்த ரெட்டுக்கு மார்ஜின் லைன் பார்த்தா இதுதான். ஓகேவா? ஸோ இது வந்து எப்பவுமே ஒரு ஸ்டெப் இந்த மாதிரி டச் அப் ஆகியே தான் இருக்கும் எல்லாமே. சரியா? ஸோ டெக்ஸ்ட்டுக்கு எப்பவுமே நீ வந்து ஒரு லெட்டர்ல எழுதுற ஒரு பாக்ஸ்குள்ள கண்டென்ட் இப்போ நீ சென்டர் ஆக்குறேன்னா டெக்ஸ்ட் லைன் சென்டர் போட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துடுவேன், அது பிரச்சனை இல்லை. பட் ஸ்டார்டிங்ல இருக்கு அப்படின்னா நீ நேரா போயிட்டு இந்த பி டேக்ல போய் சொல்லிடணும், மார்ஜின் 0 அண்ட் பேடிங் 0. ஓகேவா? இதை நீ இவங்ககிட்ட வந்து சொல்லியே ஆகணும். பிகாஸ் இது என்னவா கன்சிடர் ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த 1 பிக்சல் அடிவாங்க, இது இப்போ என்னவா கன்சிடர் ஆகும் அப்படின்னா இங்கிருந்து மார்ஜினுக்கு இது அப்ரூவபிளா வரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 0 போடாம இது எப்படி இருந்துச்சு, ஒரு மாதிரி கிட்டக்க ஒட்டிட்டு இருந்துச்சு. அது மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்பேஷியபிளான ஒரு ஸ்பேஸும் இருந்துச்சு. பட் இப்போ இந்த 15 பிக்சல் பாரு எவ்வளோ அலைண்டா கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலா வந்திருக்கு. தெரியுதா? ஸோ இந்த பிக்சல் ஃபார்மேட் வந்து எப்பவுமே நீ ஒரு டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் லைன்ல வைக்கிற அப்படின்னா மேக்ஸிமம் டு த பாயிண்ட் இந்த 2 விஷயத்த நீ ஃபர்ஸ்டே சொல்லிடணும். ஏன்னா நீ எப்பவுமே ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது மார்ஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். கரெக்டா? அப்ப நீ மார்ஜின் கோட நீ ஃபர்ஸ்ட் போடுவ. அந்த மார்ஜின் கோட போடுறதுக்கு தான் இந்த சிஎஸ்எஸ்ல இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம், which is மார்ஜின் 0 பேடிங் 0. அதாவது ஸ்டார்ட் பண்ற இடம் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் அது ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணும். அப்போ நீ நல்லா நோட் பண்ணி இது ஒரு மார்ஜின் லைன் அப்படின்னு அது கணக்கு எடுத்துக்கும். சிஎஸ்எஸ் மார்ஜின் புரியுதுல? எதுவும் டவுட்ஸ்னா நீங்க சேட் யாரோ பண்ணிருக்கீங்களோ? ஓகே இந்த பழைய சேட் தான். சரி, எதுனா டவுட்ஸ்னா கேட்டுருங்க, நான் இங்கே வந்து பார்த்துப்பேன். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ இந்த ஃபாத்திமா இதை லைட்டாக நம்ம கொண்டு வந்தாச்சு. ரைட். இப்போ பேடிங்கும் அப்போ நம்ம இந்த இடத்துல பேடிங் யூஸ் பண்ணணும் அவசியம் இப்போ இல்லை. புரியுதா? இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம், இப்போ தேவையில்லை. இந்த பாக்ஸோட பேடிங்கே இங்கே யூஸ் ஆகிட்டு.
ஓகேவா? சரி ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு பாக்ஸை நீ கொண்டு வரணும். விச் மீன்ஸ் இந்த மாதிரி இன்னொன்று கொண்டு வரணும். அப்போ நீ இந்த டிவ் இருக்குல்ல, இது வந்து ஓவரால் டிவ் விச் இஸ் ஃபார் பர்பிள். இதுதான் ப்ளூல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டா? அப்போ நீ இந்த ப்ளூல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதையே ஒன்ஸ் மோர் நீ திரும்ப கால் பண்ண அப்படின்னா அது அப்படியே வந்துடும், கரெக்டா? ஸோ நான் அப்படி கால் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு காப்பி கொடுத்தோன்னே அது கீழே வந்துட்டு. ஸோ இதுல வந்துட்டு நம்ம கிருஷ்ணா போட்டுக்கலாம். அதை வந்துட்டு சசிலா பண்ணுறோம். நிறைய ஸ்பெல்லிங்லாம் பார்த்தாதீங்க. ரைட், ஓகே. ஸோ இப்போ இந்த அதே மாதிரி இன்னொரு காப்பி நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம், சரியா? அப்போ இதுல இருக்கிற மிச்சம் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் இந்த பார்டர் மட்டும்தான். இந்த பார்டர் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இந்த டிவ்வுக்கு. அப்போ நம்ம இந்த டிவ்வுக்கு ஒரு கான்செப்ட் எழுத போறோம் விச் இஸ் கால் என்னது, ஒரு ஃபசிலா சொன்ன மாதிரி ஒரு பார்டர் லைன் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். பட் இங்க பார்டர் இல்லாம இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ இந்த இசக்கியம்மா ஃபசிலா இந்த ரெண்டு ரெட் பாக்ஸ் இருக்கு. ரெண்டு கார்னரையும் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரு பேடிங் 10 பிக்சல் 10 பிக்சல் 10 பிக்சல் இங்க மேல டாப்பு, இங்க இங்க 10 பிக்சல் வந்து அலைன்ட் ஆயிருக்கு, கரெக்டா? அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கும் நீ 10 10 கொடுத்த அப்படின்னா அது அலைன்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த பாக்ஸ் நீங்க கால் பண்ணிருக்கோம்ல, அதே இது நான் இங்க கிளாஸ் போட்டு பாக்ஸ்ன்னு கூப்பிடுவேன். அப்போ அது என்ன ஆயிட்டு எக்ஸ்டெண்டா ஒரு 10 ஆயிடுச்சு. ஆல்ரெடி அது ஒரு பிக்சல் மூவ் ஆன் ஆகி தான் வந்திருக்கு, கரெக்டா? நான் பாக்ஸ்ன்னு கொடுத்தோன்னே திரும்ப 10 பிக்சலுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு. இந்த 10 பிக்சலை நம்ம வியூ பண்ணணும். எனக்கு பொதுவா நம்ம கலர் கொடுத்தாதான் டிவ்ல இருக்கிறது எதுவுமே தெரியும். அதை வியூ பண்றதுக்கு நான் பர்பிள்லே கொடுக்குறேன், பர்பிள். ஸோ இங்க ஐடியில வந்துட்டு பர்பிள்னு கால் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் இஸ் கால் பர்பிள் அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன ஆயிட்டு 10 10 பிக்சலுக்கு அலைன்ட் ஆயிருக்கு, புரியுதா? இங்க 10 இங்க 10 இங்க 10 இங்க 10. ஸோ அந்த இது வந்து ஒரு பார்டரே இல்லை, கரெக்ட் தானே? இல்லப்பா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, அந்த பாக்ஸே வேணாம்னா நீ இந்த ஐடிக்குள்ளேயே நீ ஒரு பார்டர் லைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பர்பிள்ல பார்டர்னு வச்சுக்கேன். இதுல நீ பார்டர் 10 பிக்சல் சாலிட் அப்படின்னு கொடுத்தா இந்த இதுல வந்துட்டு பர்பிள் அப்படின்னு கால் பண்ணிட்டா போதும், அதே 10 பிக்சலுக்கு லைன் வந்துடும், கரெக்டா? ஆனா பாக்ஸோட நீ கிளாஸை கால் பண்ணும்போது அதே 10 பிக்சலுக்கு அதே தான் நடக்கும், புரியுதா? ஸோ பார்டர் இல்லாம ஜஸ்ட் நீ ஒரு பேடிங் வச்சு ஒரு பிக்சலை ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ புரியுதா ஃபசிலா? பார்டர் இல்லாம எப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இன்னொரு ஆப்ஷனல் வருதுன்னு ஃபசிலா தானே கேட்டீங்க? யாரு கேட்டா? யா, ஓகே, சூப்பர் சூப்பர். ஓ, ஃபாத்திமா கேட்டீங்களோ? சரி ரைட், ஓகே ரைட்ரா, சாரி, எஃப்னால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ இதுதான் நம்ம ஏம் பண்ண கான்செப்ட். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டையுமே ஒன்றா நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம், இவ்வளோதான். ஸோ இந்த பாக்ஸ் ஐடியை நான் எப்படி கம்பல் பண்ணுறேங்கிறத புரிஞ்சுக்கணும். நீ இன்கேஸ் இந்த ஐடியை வந்துட்டு கிளாஸ்லேயே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த பர்பிளை வந்துட்டு கிளாஸில் வச்சுருக்கேன்னு வை, ரைட்டா? அப்போ நான் இந்த பர்பிளை நான் எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுட்டு பர்பிள்னு கூப்பிட்டுக்கலாம். அப்படின்னாலும் அது ஆக்சஸபிள் தான். அப்போ ஏன் ஐடிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைலை பொறுத்த முடியும் இந்த 3 மெத்தட் எப்படி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் அதை யாரை ப்ரியாரிட்டி கொடுக்கும்னா வேல்யூக்கு கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ரெண்டாவது ப்ரியாரிட்டி வந்து ஐடிக்கு கொடுக்கும். மூணாவது தான் கிளாஸுக்கு கொடுக்கும், சரியா? அப்போ நீ ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா அது நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இது கிளாஸ் ஐடி ஸோ இப்படி வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து விழும்போது நம்ம கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் தெரியறது என்னது? இப்படி வாட்டர் ஃபால்ஸ் வந்து விழுது அப்படின்னா நம்ம கண்ணுக்கு இங்க இருந்து தான் நம்ம பாக்குறோம், கரெக்டா? நம்ம ஒரு பர்சன் வச்சுக்கோங்க, இங்க இருந்து நம்ம அதை பாக்குறோம் அப்படின்னா வேல்யூ தான் கண்டுபிடிக்கும். அப்போ கோட் படி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீ இந்த இடத்துல கிளாஸ் ஒன்று ஐடி ஒன்று அப்புறம் வேல்யூன்னு ஒன்று எழுதியிருக்கேன்னா கோடு படி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வேல்யூக்கு தான் போகும், அடுத்து ஐடிக்கு போகும், அதுக்கு அடுத்து தான் பாக்ஸ் போகும், சாரி விச் இஸ் கிளாஸ்க்கு போகும். இதுதான், ஓகேவா? ஸோ அப்போ நான் ஐடி இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா
கிளாஸோட ஐடிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி போயிடும். அப்போ ஐடியில் இருக்கிற கலர் கம்பல்சரியாக அங்கே வந்து விழுந்துடும் அப்படிங்கிறது சொல்கிறது தான். சரியா? அப்போ நான் கிளாஸ்லேயே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கொடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. பட் இன்கேஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 500 லைன் நீ கோடு எழுதுற அப்படின்னா ஒரு சில இடத்துல தேவைப்படும் கலர் கம்பல்சரியாக வரணும் அப்படின்னா நீ அந்த டயத்தில் ஐடி இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட். உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லலாம். லைக் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மார்ஜின் இதெல்லாம் வச்சு, இப்படிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கா, இல்லை நான் இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கேன் எனக்கு இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது அப்படி ஃபீல் ஆகுதா? எனி ஒன் ஜஸ்ட் டெக்ஸ்ட்னாலும் போடலாம்.